அதிகமாக சம்பளம் வாங்கின டாப் 10 இந்தியன் ஆக்டர்ஸ் யார் யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த டாப் 10 லிஸ்ட்டில் தளபதி விஜய் எத்தனாவது பிளேஸில் இருப்பார் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 10 அக்ஷய்குமார். இவர் வந்து கேல் கேல் மெயின் அப்படின்ற படத்துக்கு 145 கோடி அவரோட சம்பளமாக வாங்கியிருக்காரு. நம்பர் 9 கமல்ஹாசன். இவர் இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியன் 2 படத்துக்கு 150 கோடி வந்து அவரோட சம்பளமாக வாங்கியிருக்காரு. நம்பர் 8 சல்மான் கான். டைகர் 3 அப்படின்ற படத்துக்கு 150 கோடி வந்து சம்பளமாக வாங்கியிருக்காரு. நம்பர் 7 அஜித்குமார். கடைசியாக வந்து துணிவு அப்படின்ற படத்துக்கு 125 கோடி வந்து அவரோட சம்பளமாக வாங்கியிருக்காரு. நம்பர் 6 பிரபாஸ். கல்கி 2898 அப்படின்ற படத்துக்கு 200 கோடி ரூபா அவரோட சம்பளமாக வந்து வாங்கியிருக்காரு. நம்பர் 5 ஷாருக் கான். டன்கி அப்படின்ற மூவிக்கு 250 கோடி ரூபா அவரோட சம்பளமாக வந்து வாங்கியிருக்காரு. நம்பர் 4 ரஜினிகாந்த். கடைசியாக வந்து வேட்டையன் அப்படின்ற மூவிக்கு 270 கோடி ரூபா அவரோட சம்பளமாக வாங்கியிருக்காரு. நம்பர் 3 அமீர் கான். லால் சிங் அப்படின்ற படத்துக்கு 275 கோடி ரூபா வந்து அவரோட சம்பளமாக வாங்கியிருக்காரு. நம்பர் 2ல இருக்கிறவரும் நம்பர் 1ல இருக்கிறவரும் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவல் தான். ஸோ அது யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 தளபதி விஜய். லாஸ்ட்டாக வந்து கோட் மூவிக்கு 275 கோடி ரூபா அவரோட சம்பளமாக வாங்கியிருக்காரு. நம்பர் 1 அல்லு அர்ஜுன். புஷ்பா 2 படத்துக்கு 300 கோடி ரூபாய் அவரோட சம்பளமும் வாங்கியிருக்காரு. நம்ம தளபதி விஜயும் ஆல்மோஸ்ட் 300 கோடி ரூபாய் அவரோட சம்பளத்தை வந்து அவரோட கடைசி படத்துக்கு வாங்குறதா வந்து சில தகவல் வந்து வெளியா இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டே இவங்க 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த ஆக்டர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம விக்கி பாசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.